Vanakkam viewers, friends. Here with me is Mrs. Doctor, I should say, Dr. Sonia Bose. So this I have been having a lot of interaction with her. The other side of her, apart from what you're seeing on screen, right now the latest on Zee Tamil she's doing is on the நீதானே என் பொன் வசந்தம் அப்படிங்கிற ஒரு இது பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் ஆக்டட் ஆஸ் அ சைல்ட் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 3. ஸோ 40+ years in the film industry in front of the screen. 1.5. From 1.5 years of age. இது ஹோட்டல்லேருந்து நேராக மை குட்னஸ் 1.5 வருஷத்துலேருந்து 1.5 வருஷ குழந்தையிலேருந்தே கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஷூட்டிங்க்கு. நாமெல்லாம் அப்போல்லாம் லைட் ஒழுங்கான லைட் கூட பார்த்துருக்க மாட்டோம். அவங்க பவர்ஃபுல் லைட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஐ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். அந்த இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஐ கெட் இன் டு தி ஸ்பெசிஃபிக் பர்சனல் கொஸ்டின்ஸ், கண் டாக்டராக நான் வாண்டட் டு ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின். நீங்கள் எப்படி இந்த பவர்ஃபுல் லைட்ஸ் இதே இன்டைரக்டாக இருக்குது, நான் டைரக்ட் லைட்டிங் நீங்கள் இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆஃப்கோர்ஸ் அது குழந்தையிலேருந்து மேபி பழகிட்டனால தெரியல. பட் ஆஃப் லேட் இப்போ ஃபியூ இயர்ஸ் பேக்லேருந்து எனக்கு ரொம்ப அப்பயும் லைட்ஸை பார்த்துருவேன். சன்லைட் மட்டும் கொஞ்சம் கண்ணு கூச ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப இயர்ஸாக அந்த லைட்டை ட்ராவல் பண்ணி அந்த கொஞ்சம் அந்த வீக்காக இருக்குது. மற்றபடி ஐ டோன்ட் நோ, மேபி லைட் இல்லைன்னா தான் எனக்கு கஷ்டம். நீங்கள் என்ன டிம்மாக போட்டால் தான் நான் வருத்தப்படுவேன். ஃபுல் லைட்ஸில் இட்ஸ் லைக் ஐ காட் யூஸ் டு இட். மை குட்னஸ். நான் இங்கே ஸ்டூடியோவில் சம்டைம்ஸ் அந்த லைட்ஸ் போட்டாங்கன்னாவே எப்படா இப்போ இருந்துச்சு வெளியே போகலான்ட்டு இருக்கும். ஐம் கிளாட் ஐ திங்க் யூ காட் சென்சிட்டைஸ்ட். 1.5 வயசுலேருந்து நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் அதர் பாயிண்ட் விச் சம் ஆஃப் my friends asked me to ask you is what do you do for your makeup and how do you manage, how do you take care of your eyes? Eyes I don't know, basically I'm a classical dancer. Okay. So I think eyes oda ninga romba 5 years la classical dancer. I think that is one kind of an eye exercise. Okay. We have that atomy and the left right பார்க்கிறது. Yeah. I think I was till my marriage I was a classical dancer. So அது கொஞ்சம் உங்களை சப்போர்ட் பண்ணியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என் வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஐ எம் த லீஸ்ட், பவர் இருக்குது பட் ஐ மேனேஜ். மற்றபடி கேர்னு ரொம்ப கேர்லாம் எடுத்துக்க மாட்டேன். அதர்வைஸ் இப்போ நான் ரீசெண்டாக நான் ரொம்ப பண்ணுறது க்ரீன் டீயோட பேக் கண்ணில் வைக்கிறேன். தட்ஸ் வெரி குட். ஐ திங்க் நல்லாவே ஒரு டு அன் எக்ஸ்டென்ட் பஃபினஸ் இருந்தாலும் ஐஸ் டயர்டாக இருந்தாலும் அதுதான் எனக்கு ஒரு டிப் எனக்கு தெரிஞ்ச நான் யூஸ் பண்ணுறேன். வெரி வெரி குட் டிப். ஆக்சுவலாக நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன் மெனி ஹோம் ரெமெடிஸில் ஃபார் தி டார்க் சர்க்கிள்ஸ். அண்ட் கேரட் நான் ஜென்ரலாகவே சின்னதுலேருந்தே கேரட் நிறைய சாப்பிடுவேன். லவ்லி. ஸோ அதனால தான் கேரட்டோட கலரில் இருக்கீங்க. அண்ட் கியூக்கும்பர் ஆல்சோ தே சே நம்ம கியூக்கும்பர் கட் பண்ணி வச்சாலும் எனக்கு சைனஸ் இருக்கிறதுனால ஐ டோன்ட் டேர் டு டூ தட் தே சே. பட் சைனஸ் ரொம்ப சின்னதுலேருந்தே சைனஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் நான் ட்ரை பண்ண மாட்டேன். அது மாதிரி ஐஸும் சொல்லுவாங்க, மேக்ஸிமம் நான் பண்ண மாட்டேன். பட் ஐஸ் குட்னு இப்போ கூட நிறைய ஐ சீ இன் கூகுள் அண்ட் ஆல் வென் ஐ just surf I get to see that ice cubes வச்சு ரப் பண்ணா நல்லதுன்னு. பட் ஐ ஹவ் நாட் ட்ரைட் தட் சின்ஸ் ஐ எம் லைக் சைனசைட்டிஸ் இருக்கிறதுனால. பட் க்ரீன் டீ ஐ திங்க் இட்ஸ் குட். அதுமே ஃப்ரீஸ் பண்ணி வெளியில் வச்சுட்டு அது இட்ஸ் பேசிக்கலி குட் ஃபார் ஸ்கின் ஆல்சோ. க்ரீன் டீ ஸ்கின்னுக்குமே நல்ல இது கொடுக்குது. நீங்கள் இட்ஸ் நாட் தட் டைரெக்டாக பண்ணணும் கூடிய அவசியம் இல்லை. அது யூஸ் பண்ண பேக்கு அந்த க்ரீன் டீயோட அந்த க்ரீன் டீ பேக்கே எடுத்துகிட்டு நீங்கள் keep it in the fridge and then I refrigerate for some time. Okay. And I take it, keep it. அது நான் டைரெக்டாகவும் மோஸ்ட்லி வைக்க மாட்டேன். ஏதோ தின் காட்டனோ ஏதாவது வச்சுட்டு அது மேலே இது வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணுவேன். கொஞ்சம் ஒரு 10 to 15 minutes I lie down. That's what I do. But I think it gave me good result. Okay. பேசிக்கலி எனக்கு பெரிய ஐ டோன்ட் ஸ்லீப் அட் ஆல். பட் எனக்கு தெரியல, லக்கிலி
எனக்கு வெளிய டார்க் சர்க்கிள்லாம் பெருசா கிடையாது. இதெல்லாம் வந்து certain things வந்து ஆண்டவன் செயல் சொல்லுவாங்க. அந்த பார்ட் ஆஃப் த ஜீன் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கு. எனக்கு பாருங்க டார்க் சர்க்கிள். ஐம் பேசிக்கலி மலையாளி. ஸோ மலையாளிஸ்க்கு வந்து கண்ணு இதெல்லாம் முடி கண்ணெல்லாம் வந்து ஆமா கோகனட் I think is helping பேஸ் கோகனட் ஆயில் தான். ஸோ வியூவர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோகனட் ஆயில் கோகனட் மில்க் வந்து இட்ஸ் ஸோ குட் ஃபார் ஹெல்த். இட்ஸ் ப்ரூவ்ட் பியாண்ட் டவுட். முதல்ல வந்து இந்த யூஎஸில் வந்து ஒரு 30 years பேக் ஒரு ஸ்டடி ஒன்று வந்தது, கோகனட் ஆயில் இஸ் பேட். ஸோ அந்த அவங்க வந்து they have their own lobby, you know. So கோகனட் ஆயில் இங்கே இந்த கண்ட்ரீஸ்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களோட இதை திணிச்சா தான் வந்து then their products will sell into. They gave this it's cholesterol. Then they took back. They took it back. Over 4 years now it's very good. And now regarding your health, what are those health tips you I think I shouldn't say it honestly. அவ்வளோ ஃபேக்காலாம் சொல்லக்கூடாது. The people who knows me, my friends and my family, they know that I'm very bad at it. I don't do exercise. I am the most worst person on earth if taking care of it. But you were doing, no? See, I think I debate. நான் என்ன சொன்னாலும் அது வந்து ஒரிஜினலி என்னன்னா கண்டிப்பா ஹெரிடிட்ரி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மை சைல்ட்ஹுட் இப்போ இருக்கிற எல்லாருக்குமே மைனஸ் என்னென்னா இந்த லேட் 90s and 2000 சில்ட்ரன் எல்லாருக்குமே வந்து தே டோன்ட் ஹாவ் அ குட் என்விரான்மெண்ட். இட்ஸ் வெரி பேட் என்விரான்மெண்ட், பொல்யூட்டட். அண்ட் ஃபுட்டுமே வந்து நல்ல ஃபுட் கிடையாது. நம்மலாம் அந்த 80s வளர்ந்து 50 அந்த 90s இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா என்விரான்மெண்ட் வாஸ் ஸோ குட். இது ரொம்ப நாங்கள் ஓணம்க்கெல்லாம் வந்து வீடு வீடாக அந்த ஏர்லி மார்னிங் 3 மணி 4 மணிக்கெல்லாம் போய் வீடு வீடாக பூவை பறிச்சுட்டு வந்தெல்லாம் வீட்டு முன்னாடி பூ போட்டிருக்கோம். இப்போ யாரால பூ அப்படி போட முடியுமா? சின்ஸ் 10 வருஷமாக காசு கொடுத்து பூ வாங்குகிறோம். எங்கேயாவது நடந்து போனால் பூவே கிடைக்காது. ஸோ யூனோ லைக் த என்விரான்மெண்ட் இஸ் பேட். நம்மளோட என்விரான்மெண்ட் பஸ் சூப்பர். நம்மளோட அந்த டைம் இட்ஸ் ரியலி அ கோல்டன் பீரியட் தான் சொல்லணும். இந்த 80s to 90s எண்ட் வரைக்கும். இன்னொன்று என்னென்னா ஃபுட்டில் வந்து இந்த எந்த முக்கால்வாசி கெமிக்கல்ஸ் கிடையாது. எனிதிங் மேட்டர் லைக் சிக்கன் ஒரு ஃபிஷ், எனிதிங் வாஸ் குட். நாங்கள் மல்லுன்றனால எவ்ரிடே வி ஹேட் ஃபிஷ். எவ்ரிடே மை டேட் டஸ் லைக் ஹீ வில் பேன் த கிச்சன் ஃபிஷ் இல்லைன்னா அவ்வளோதான். ஹில் பிரேக் த ஹவுஸ் இன்டு பீசஸ் இஃப் இஸ் அட் ஹோம். நீங்கள் ஃபிஷ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு கதை. ஸோ அதனால ஃபிஷ் இன்டேக்குமே எங்களுக்கு நிறையா இருந்தது. ஸோ ஃபிஷ் லைக் ஃபிஷ்ஷோட ஆயில் உள்ள போகுது, ஃபிஷ்ஷோட குட்னஸ், அதில் கால்சியம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அது ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். தென் கோகனட் ஆயில் எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி 90% கோகனட் ஆயில் தான். ஐ திங்க் ஐ ரிமெம்பர் லைக் மிட் 90s தான் இந்த ஸோ கால்டு ரிஃபைன்ட் ஆயில்ஸ் எல்லாம் வந்து 90s மிட்டுக்கு மேலே தான் வந்திருக்கும் போல. எங்கள் வீட்டில் எப்படியுமே கோகனட் ஆயில் தான் அட் எனி காஸ்ட். அண்ட் அந்த பேஸ் எல்லாம் வந்து அந்த ஃபவுண்டேஷன் இஸ் லைக் ஹெல்பிங் மீ த்ரூ நவ். So now I don't like after marriage and it's too much like நம்ம focus will change on the children. முதல்ல பையன், அப்புறம் கொஞ்ச நாள் அவன் மேலே நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் பண்ணிட்டுன்னா முடிஞ்ச அளவுக்கு என்ன கொஞ்சம் இந்த பியூட்டி மேலே கொஞ்சம் இது எடுத்துருவோம். பேஸ் அந்த ஃபவுண்டேஷன் ஹெல்த் மேலே நம்ம பெருசாக கேர் எடுத்துருக்க சான்ஸ் இல்லை. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்த அடுத்த செகண்டு குழந்தை மேலே போயிடும். ஒரு மதரா அது ஐ திங்க் நாட் அன் ஆக்டர். எவ்ரி உமன் இன் த வேர்ல்ட் லைக் மோஸ்ட் ஆஃப் த உமன் லைக் அந்த மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரையாரிட்டி வில் சேஞ்ச் இன் டு ஹஸ்பண்ட் மேலேயும் குழந்தை மேலேயும் போயிடும். அவங்க மேலே இருக்காது. அது ஒரு பெரிய தப்பு. தட்ஸ் வை லைக் வென் தே ரீச் லேட் 30s or 40s வந்த உடனே தே ஹாவ் தட் பேக் ப்ராப்ளம். எல்லா ப்ராப்ளம் வரத்துக்கு ரீசனே வந்து தே டோன்ட் டேக் கேர் ஆஃப் தெம்செல்ஸ். அவங்களுக்கு என்ன சாப்பிடணும் போஸ்ட். நான் நேற்று கூட ஒருத்தங்க ஒரு டாக்டர் கிட்ட பேசணும்னு சொன்னேன். போஸ்ட் நேட்டல் நீங்கள் வந்து கேர் எடுத்துருக்கணும். ஐ டோன்ட் ஈவன் கோ டு கைனக். அந்த குழந்தை பிறந்து அடுத்தது பீடியாட்ரிஷியன் கிட்ட தான் நம்ம போகிறோமே தவிர நம்ம டெலிவரி பண்ணியிருக்கிற உடம்பு. எனக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னா எங்கள் அம்மா பாட்டி எங்கள் அம்மாலாம் மல்லூஸ்ன்றதுனால எனக்கு அந்த ப்ராப்பராக மசாஜ் கொடுக்கறதுக்கு அந்த இன்டேக்கு ஒரு அந்த மெடிசன்லாம் இருக்கும்ல அந்த இதெல்லாம் அரிஷ்டம்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த கேரளா கோட்டைக்கெல்லாம் அதெல்லாமே கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்ததுனால கொஞ்சமாவது தப்பிச்சேன். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம கேரே எடுத்துக்க மாட்டோம். ஃபுல்லாக குழந்தை மேலே கான்சன்ட்ரேஷன் போயிடும். அந்த ஒரு தப்பு மோஸ்ட் ஆஃப் த உமன் பண்ணக்கூடாது. பண்ணால் என்னோட இண்டஸ்ட்ரி வந்து ஸ்மால் ஸ்க்ரீன்.
நம்மளுக்கு மூவி மாதிரி பெரிய டைம் கிடைக்கிற இண்டஸ்ட்ரி கிடையாது. 1 month if you going to work for 2 to 3 project and you'll never get time. 7:30 8 o'clock you have to hit the stage and அது வந்து கடைசியில் 9 o'clock 9:30 நம்மளை விடுற வரைக்கும் இப்படி வச்சுருப்பாங்க. ப்ரீதிங் ஸ்பேஸ் கூட கிடையாது. பிரேக் இருக்கும், பிரேக்கில் வந்து நீ சாப்பிடணும், அடுத்த சீனுக்கு டச்சப்பும் பண்ணணும். 1 hour பிரேக் லன்ச். அந்த லன்ச்சில் வந்து இவ்வளவும் பண்ணி முடிச்சு நீ ரெடி ஆகணும். அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நான் ஒர்க் பண்ண டைம்லாம் ரொம்ப மோசம். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முதல்ல 13. When it started off, it was like 16 to 18 scenes per day. Okay. So you imagine how they will make us work. We were like this, like mask படத்துல ஜிம் கேரியை விட ஸ்பீட்ல நாங்க ஒர்க் பண்ணிட்டோம். அதுவும் பொம்பளைங்களுக்கு இன்னும் கஷ்டம். காஸ்டியூம் சேஞ்ச் கணுப்பாங்க, சுத்திக்கிட்டு அதுல முடி பண்ணணும், மேக்கப் டச்சப் பண்ணணும், கம்மல் மாத்தணும், இவ்வளோ பண்ணிட்டு வந்திருந்தோம். அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் 8 சீன் 9 சீன் 10 சீன் ஆச்சு. இப்போ like too many channels and they concentrate on your beauty, makeup, things. They give you time for 8 scenes, 7 to 8 scenes, but yet we don't get time. When we get back home, it will be like 10:30, 11. அதுக்குள்ள டின்னர் சாப்பிடணுமா, வேற ஏதாவது வீட்டில் இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் அது பண்ணணுமா. ஸோ இட் இஸ் லைக் தட். பட் நான் அந்த மாதிரி ஒரு ஆள் தான். ஸோ எனக்கு பெருசாக நான் கேர் எடுத்த மாதிரி தெரியல. பட் what helped me is my foundation, my mom, my hereditary, my food pattern and the environment. Fantastic. So very important is on the natural food remedies what she told. அவங்க அந்த ஆயுர்வேதால அந்த அவங்க அந்த கேரளா அரிஷ்டம், அந்த கோட்டக்கல் அரிஷ்டம், ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும், ரொம்ப முக்கியமானது. அண்ட் அவாய்டிங் தோஸ் ஜங்க்ஸ், அதுவும் வந்து அந்த குழந்தை பருவத்தில் அந்த 1 to 3 years of age group, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பிரெயின். அதெல்லாம் வந்து அப்போவே அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போட்டாங்க. அதுக்கு மேலே நீ என்ன வேணாலும் பண்ணிக்குமா, ஒன்றுமே ஆகாது உனக்கு அப்படிங்கிற மாதிரி. Great. So in the you also the next question to me was, how do you as a lady balance your personal and professional life, and what do you want to tell those women who are working? See, working women na, it's not about what is your profession. It's always very difficult for us to balance. எனக்கு வந்து ஐ எம் ஸோ பிளெஸ்ட், லைக் மை ஹஸ்பண்ட் டசன்ட் டிபெண்ட் என்கிட்ட வந்து நீ சமைச்சாதான் சாப்பிடுவேன், நீ எனக்கு பண்ணாதான் பண்ணுவேன், அந்த மாதிரி பண்ண மாட்டார். பண்ணார்னா அவர் இந்நேரம் கண்டிப்பாக பட்னி கிடந்து அவர் என்னை எதிர்பார்த்து. பிகாஸ் சின்ஸ் ஐ எம் அ சைல்டு ஆக்டர், ஐ வாஸ் ஸோ பேம்பர்ட். நான் எங்கே போனாலுமே ஒரு டார்லிங் ஃபீலிங்கு. எங்கே போனாலுமே பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் மடியிலெல்லாம் உட்காந்து அப்படி தானே வளர்ந்துருப்போம். ஸோ நம்மளை வந்து எப்போவுமே அந்த ஒரு பிரின்சஸ் ஃபீலிங்லேயே தான் வச்சுருந்தாங்க. ஸோ வென் ஐ காட் மேரிட், ஃபியூ திங்ஸ் சேஞ்ச். ஆஃப்கோர்ஸ் நம்மளோட ப்ரையாரிட்டி, டேக்கிங் கேர், அந்த ஒர்க்கெலாம் இருந்தது. பட் இந்த குக் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு லக்கிலி ஐ வாஸ் நாட் இன் டு இட். அண்ட் உடனே கன்சீவ் ஆயாச்சு குழந்தை, அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கு, தென் ஐ ஸ்டார்ட் working again. But still he didn't depend on me. He always had a maid or someone like that. Otherwise he's a super cook. He cooks for himself. And எனக்கு வந்து அது சமைச்சு தட்டு வந்து நான் எங்கே உட்காந்துருக்கேன்னா அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாரு. அவரே கொடுத்து வச்சவங்க. ஸோ அவர் ஷெஃப்பு, குக்கு, பேரர் எல்லா வேலையும் பண்ணிடுவார். அதனால அந்த மாதிரி அவருக்கு எதுனா வேணும்னா கூட நீ பண்ணேன்னா தான் பண்ணுவேன். ஐ சி லாட் ஆஃப் லைக் இங்கே கூட என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து ஒய்ஃப் கிட்ட எனக்கு அது கூட இது கூட சமைச்சு கூட அப்படிலாம் கேட்க மாட்டார். கேட்டால் நடக்காது. அதனால he got, அதனால ஐ எம் ஸோ பிளெஸ்ட். பட் ஐ ரியலி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏஞ்சல் மாதிரி, நான் ஒரு காட் மாதிரி நினைக்கிறது வந்து ஒர்க்கிங் உமன். இந்த காலையில் குக் பண்ணி வீட்டில் வச்சுட்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்பட்டு வந்து வேலை பார்த்து அங்கே இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு பாஸ் பார்த்து எல்லாம் மேனேஜ் பண்ணி அதில் நிறைய விஷயத்த ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ண முடியாமல் வீட்டுக்கு திருப்பியும் பசங்களோட ஸ்டடீஸ் எல்லாம் பார்த்து திருப்பி சமைச்சு எல்லாம் கொடுத்து நாளைக்கு என்ன பண்ணோன்னு எல்லாம் யோசிச்சு திருப்பி ஐ சே அவங்க மாதிரி எல்லா லேடிஸும் லைக் காலில் விழுந்துருவாங்க. இல்லை கிரேட். ஈவன் மை மாம், எங்கள் அம்மா வந்து ஹோம் மேக்கர் தான். பட் ஸ்டில் ஷி ஹேட் டு டூ லாட் ஆஃப் திங்ஸ். இந்த மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. இப்பயும் ஸ்டில் ஐ எம் பேம்பர்ட். என்னோட 2 பசங்களோட சேர்த்து என்னையும் அவர் வளர்க்குறாரு. ஸோ அதனால எனக்கு ஐ எம் சூப்பர் பிளெஸ்ட் அந்த விதத்தில். பட் அது இட்ஸ் ஹார்ட் ஓன்லி. every woman who's working, it's very very hard to personal life. But if they handle it well, அவங்களுக்கு அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கான தெரிஞ்சிச்சு, okay, no problem. Because
அது கஷ்டமான விஷயம் தான். உங்களுக்கு எப்படி இந்த அம்மாவையும் பொண்டாட்டியும் சமாளிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் பெண்களுக்கு வந்து வேலையும் வீட்டையும் சமாளிக்கிறது அது ஒரு டஃப் டாஸ்க் தான். Correct. So நீங்க வந்து you have taken up while you were talking itself I had 2-3 questions. The first question was you have taken up in your PhD a very very important topic. Working women la இருக்கிற problems அதை பத்தி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். First thing is why you took up this topic and after this what do you want to do? No, like my major, my MA was on human rights. So I want to do something about human rights. Human rights பற்றி பண்ணணும்னு வந்தப்போ இட் வாஸ் லைக் அகெயின் மீடியாவில் பண்ணுவா அப்படின்னா அப்போது என்ன கொஞ்சம் பெரிய பெரிய நம்ம மென்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா அவங்க எல்லாரும் சஜஸ்ட் பண்ணாங்க நீங்கள் வந்து டோன்ட் கோ அகெயின் இன்டு மீடியா சின்ஸ் யூஆர் அ மீடியா பர்சன் நீங்கள் திருப்பி மீடியாக்குள்ளேயே பண்ணிங்கன்னா இது ஒரு மாதிரி வெளியே தெரியாமல் போயிடலாம். நீங்கள் ஒரு சோஷியல் காஸ் ஒன்று எடுங்க அப்போ தான் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கும் வாஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ ஐ தாட் லைக் ஐ வாண்டட் டு டூ சம்திங் வித் விமன். அதை நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 years தான் ஆயிருக்கும் இந்த பெண் குழந்தைங்களை படிக்க வைக்கிறது ஃப்ரீயாக. பெண் குழந்தைங்களும் படிக்கட்டும். ஸ்டில் ஐ மீன் பெண் குழந்தைங்கள் கன்சீவ் ஆனாலே கொல்ற ஊர்கள் இன்னமும் இருக்குது த்ரூ அவுட் இந்தியா. அவ்வளோ மோசமாக அந்த பெண் சிசு அதை வந்து ஸ்டில் தேர். அதையும் மீறி பெண் குழந்தைங்களை படிக்க வைக்கலான்ற ஓப்பன் அப் ஆனது இப்போ தான். அது நடந்துமே 20 yearsக்குள்ளே தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பெண் குழந்தைய ஒரு ஃபேமிலியில் படிக்க வச்சு எல்லாம் பண்ணி அவளுக்குன்னு ஒரு ambitious-ஆக இருந்தால் ஆம்பிஷன் இல்லைனா பிரெட் வின்னராக இருந்தால் வீட்டை காப்பாற்றுறதுக்கு when she goes for a work there she meets with problemsனா it's so அது தப்பு. ஐ ஃபீல் அது வந்து எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம் தான். Now you've told about human rights, especially working womenல நடக்கிற atrocities and you want to do a PhD. So after that what anything you have planned? No, have you been doing? I'm not a regular person like a regular actor or small screen. So கொஞ்சம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. I don't want to open the bundle now. Okay. So I want to take time. எல்லாமே I mean different-னா my core is like my dream is to become a filmmaker. It's not about acting. I want to become a filmmaker. So அதில் டைரக்ஷனும் இருக்குது ப்ரொடியூசரும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே தான் என்னோட அல்டிமேட் ட்ரீம். ஸோ அது இன்னும் அதுக்கான இதை நான் போகல. ஸோ மேபி இன் அ கப்புள் ஆஃப் இயர்ஸ் ஐ வில் பி டூயிங் இட். Let it evolve. Let's not rush up. But அந்த goal இருந்ததுன்னா அந்த ambition இருந்ததுனாவே automatically it will take you there. I'm working towards it. Great. So இந்த இதில் வந்து now for the children of the present day who are now definitely they are the ones who will be watching, wanting to know how they can take film industry as a career. There are a lot of people. Film is like what genre you choose, அது you have to be definite. அது கண்டிப்பாக உனக்கு ஆக்டிங்கா இல்லை டெக்னிக்கலா எனிதிங். இப்போ வந்து முன்ன மாதிரி இல்லை. முன்னாடினா ஒரு ஆக்டர் டிரெக்டர் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. மற்றதெல்லாமே வந்து வேறு வழி இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் மாஸ்டரும் நடிக்க வந்திருப்பான், அவன் ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகிருப்பான். கொரியோகிராஃபர்ஸும் பாதி பேர் நடிக்க வந்து தான் கொரியோகிராஃபர் ஆகும். இப்போ அப்படி இல்லை. கொரியோகிராஃபின்னு ஒரு ஃபோக்கஸ் ஆகுறான். ஈவன் ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு சவுண்ட் என்ஜினியர்னு என்னன்னே தெரியாமல் இருந்தது. இப்போ சவுண்ட் என்ஜினியர் இஸ் கெட்டிங் ஆஸ்கார். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வாஸ்ட் ஆயிடுச்சு. எவ்ரி ஜானர் எவ்ரி ஒர்க் ஆஃப் மீடியா மூவின்ற விஷயத்தில் வந்து எவ்ரிதிங் இஸ் அதுக்குன்னு ஸ்டடீஸ் இருக்குது, அதுக்குன்னு இருக்குது. இன்னொன்று என்னென்னா சும்மா என்னோட ரெக்வெஸ்டாகவே இருக்கலாம். லைக் சும்மா ஒரு ஃபேமுக்காகவோ இல்லாட்டி ஃபன்னுக்காகவோ அது வராமல், ஏன்னா எப்படி ஒரு டாக்டர் என்ஜினியர்லாம் ஒரு பேஷனேட்டாக ஆம்பிஷியஸாக வராங்களோ ஒரு ஆக்டிங்கோ இல்லாட்டி ஒரு டிரெக்ஷனோ இல்லை ஒரு சினிமாட்டோகிராஃபரோ இல்லாட்டி எடிட்டரோ அதையும் ஒரு பேஷனாகவே வாங்க. சும்மா முகம் தெரியணுன்னோ இல்லை ஃபேமஸ் ஆகணுன்னோ வராதிங்க. ஏன்னா உங்களோட ஸ்பேஸ் மேபி இன்னொருத்தன் அப்படியே உயிரை கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கான வாய்ப்பாக இருக்கலாம்.
ஸோ அதனால நீங்கள் அந்த இடத்த போய் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ எப்படி ஒரு கம்பெனியில் ஒரு இடம் தான் இருக்கும், அந்த இடத்த நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு எலிஜிபிளான பர்சன் கிடைக்காம போயிடலாம்ல. அதனால அது ஒரு ஃபன்னாகவும் ஒரு மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபன்னாக உங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, யூடியூப் இருக்குது, அது நீங்கள் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் when it comes to a serious profession, don't அது ஒரு பிளேஃபுல்லாக ஒரு ஃபன்னாக எடுத்துக்காம பி டிவோட்டட் அண்ட் டெடிக்கேட்டட் டுவர்ட்ஸ் இட். தட்ஸ் வாட் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் மிஸ்ஸிங் இன் தட். அண்ட் அவங்களோட ஃபோக்கஸ் எப்பவுமே இன்னைக்கு நான் வந்து நடிகன் ஆக முடியல, இல்லை இன்னைக்கு நான் இதை ஆக முடியலன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கிட்டுமே நான் சொல்லுறது ஒன்று தான், 2 விஷயம் தான். ஒன்று வந்து உங்கள் ப்ரையாரிட்டி, உங்களுக்கு வந்து நீங்கள் பிரெட் வின்னராக இருந்து இல்லை ஃபேமிலி அந்த மாதிரிலாம் இருந்து உங்கள் ப்ரையாரிட்டி மாறினா உங்களால் சக்ஸஸ் ஆக முடியாது. இன்னொன்று, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டேலண்ட் அண்ட் லக் பிளேஸ் அ மேஜர் ரோல். லக் கிவ்ஸ் யூ சான்சஸ். அந்த லக்கு கொடுக்குற சான்ஸை வந்து உங்கள் டேலண்ட்டால் தான் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கணும். ஏன் நீங்கள் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஹூம் எவர் இட் இஸ், ரஜினி சார்லேருந்து இன்னைக்கு வந்திருக்கிற புது ஹீரோ வரைக்குமே வந்து அப்படி தான். நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அதில் இன்ட்ரெஸ்டடாக டெடிக்கேட்டடாக அது மேலே ஒரு பேஷனேட்டாக இருக்கீங்கன்றதை பொறுத்து தான் ஹவு லாங் யூ கோன் ஸ்டே இன் ஆக்ட்ன்ற விஷயம். So be a little more dedicated and focused on it. If நீங்கள் உங்கள் ஃபோக்கஸ் அதான்னா மேபி இன்னைக்கு இல்லை, ஒரு 10 வருஷம் கழிச்சாவது நீங்கள் அந்த ஃபோக்கஸ் மாறாமல் இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் உங்களால் சர்வை பண்ண முடியுன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஃபோக்கஸ் மாறாமல் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மீடியாவில் நீங்கள் என்னமா நினைக்கிறீங்களோ அது வருவீங்க. மாதுரி தீக்ஷித்துன்னு தெரியறதுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சான். She was into the industry 10 years back. But அவங்க அந்த ஸ்டார்டம் அடையிறதுக்கு 10 years ஆயிருக்கு. ஸோ it will happen. Correct. But you won't know. Everybody ரஜினிகாந்த் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் படமே ஒரே கேட் திறந்தோடனே எல்லா கேட்டு திறந்துடாது. பட் ஸ்டில் அவருக்கும் அந்த கேட் திறக்கிற வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும், அது நம்மளுக்கு தெரியாது. பட் அவருக்கான அந்த கேட் நல்லா திறந்துருச்சு. அது எல்லாருக்கும் அப்படி நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபோக்கஸ் அண்ட் டெடிகேஷன், டெஃபினெட்லி யூ வில் ரீச் த பிளேஸ் யூ வாண்ட் டு ரீச். ஃபேண்டாஸ்டிக், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பீயிங் டெடிகேட்டட், கன்சிஸ்டன்ட் அண்ட் ஃபோக்கஸ்ட், இதுதான் வந்து தாரக மந்திரம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்ட். அண்ட் வாட் எவர் ஃபீல்ட் யூ ஆர் இன், டெஃபினெட்லி there is a place for you. as a childhood actress, நீங்கள் வந்து டக்குன்னு அந்த கேட் வந்து ஓப்பன் அப் ஆயிடுச்சு. அந்த டைமில் do you remember those days and the first? Of course, I'm very எனக்கு நல்ல ஸ்ட்ராங் மெமரி பவர் இருக்குது. ஸோ 3 இயர்ஸ்லேருந்து முக்கால்வாசி நம்ம குட்டிச்சாத்தன் படம்லாம் எனக்கு ஈச் அண்ட் எவ்ரி டே ஐ ரிமெம்பர். எவ்ரி டே ஐ வாஸ் ஜஸ்ட் 7 or something. எனக்கு எல்லா நாளுமே ஞாபகம் இருக்குது. அதனால அது பிரச்சனை. மேபி இப்போ கல்யாணம் ஆகிட்டு வேணால் ஏதாவது கொஞ்சம் மறந்துடுவேன் தவிர டில் த மொமெண்ட் ஐ காட் மேரிட் ஐ ரிமெம்பர் எவ்ரி திங். அந்தளவுக்கு மெமரி பவர் இருக்குது. ஸோ சைல்டு ஆக்டர் இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் மை மாம். எங்கள் அம்மா வந்து அவங்க குழந்தையா இருக்கும்போது சைல்டு ஆக்டராக ட்ரை பண்ணியிருக்காங்க. கேரளாவில் ஏதோ ஒரு மூலையில் இருந்துட்டு அவங்களால ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் ஆக்டர் ஆகணும்னு சென்னை வந்தாங்க, அதுவும் அவங்களுக்கு செட் ஆகலை. ஷி காட் மேரிட் டு மை ஃபாதர். அங்கேருந்து நான் வந்து ஊம்பில் இருக்கும்போதுலேருந்து அவங்களோட ஃபீல் வந்து இந்த பொண்ணு குழந்தையா இருக்கணும், இதை நடிக்க வைக்கணும், குழந்தை இப்படி ஒரு ஆள் நான் சொன்னேன். ஐயோ நான் ஆம்பளையா பிறந்திருந்தேன் என்னெல்லாம் ஆயிருப்பேன். எங்கள் அம்மாவில் இல்லை பொண்ணு தான் பேரெல்லாம் வச்சுட்டாங்க, வயிற்றுக்குள்ளேயே சோனியான்னு பேர் வச்சுட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க எங்கள் அம்மா எவ்வளோ பெரிய தீர்க்க. அப்புறம் ஷீவரை கொஞ்சம் அப்படி மை ஃபாதர் சின்ஸ் ஹி வாஸ் இன் இண்டஸ்ட்ரி, அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, பார்க்கும்போது கொஞ்சம் சப்பியாக கொஞ்சம் நல்லா இருந்திருக்கிறேன் போல். ஸோ அப்போ அப்படியே நடிக்க ஒரு ஃபஸ்ட்டு 1 படம் எனக்கு ஞாபகம் இல்லை, ராதிகா அம்மாவோட பையனாக நடித்தேன் ஃபர்ஸ்ட் படம், ஒரு மலையாள படம். அதெல்லாம் ஐ டோன்ட் ரிமெம்பர் ஆல்சோ. ஐ மீன் ரிமெம்பர் இன் சென்ஸ் ஐ வாஸ் ஜஸ்ட் 1.5. எங்கள் அம்மா சொல்லுவாங்க கேமரா சவுண்டு கேட்டால் அழ ஆரம்பிச்சிடுவேன். நான் அது வரைக்கும் விளையாடிட்டே இருப்பேன். நான் கேமராவோட ஒரு சவுண்டு கேட்கும் அழுவேனா. அது ஒரு பாட்டே வச்சுருக்காங்க, ஒரு படம் ஃபுல், அந்த பாட்டு ஃபுல்லாக நான் அழுகிறேன். ஏன்னு அழுதுட்டு இருக்கேன், எனக்கே சிரிப்பு வருது. அம்மா என்னம்மா நான் அழுதுகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி அப்புறம் இட் வாஸ் லைக் அப்புறம் திருப்பி அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒரு டைரக்டர் இன்னொரு படத்தில் ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க, ஒரு 3 years or something. அதுக்கப்புறம் இட் வாஸ் நோ லுக்கிங் பேக், இட் ஜஸ்ட் கேம். நாங்கள் போய் ட்ரை பண்ணுறதெல்லாம் இட் ஆல் கேம் இன் த வே. ஃபஸ்ட்டு இந்த குட்டிச்சாத்தனுக்கு முன்னாடி வந்து பேபி ஷாலினியோட ஃபஸ்ட் படம், அதில் சைல்டு ஆக்டராக நான் டப்பிங் கொடுத்தேன் அவளுக்கு. ஓகே. ஷி மஸ்ட் பி 1 year or 2 years younger to me. நான் போய் என்னோட தம்பிக்கும் எனக்கும் நான் வாய்ஸ் கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்து குழந்தைங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் கிடையாது, எல்லாம் பெரியவங்க, சின்ன குழந்தை வாய்ஸில் பேசுவாங்க. நான் வந்து அது கொடுத்தோடனே அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு.
ஸோ அப்படி அந்த ஐயோ இந்த குழந்தை காலையில் 9 மணிலேருந்து 5 o'clock ஹோல் படம் முடிச்சிருச்சு, பயங்கர ஸ்மார்ட் கிட் அப்படின்னு சொல்லிட்டு மைடியர் குட்டிச்சாத்தன் ஓப்பன் பண்ணோடனே அந்த ப்ரொடக்ஷன் அந்த ஒர்க் ஓப்பன் பண்ணோடனே ஐ வாஸ் இன் டு தி சஜஷன். See, they chose me. அதுமே நான் ட்ரை பண்ணி வரல, it just came. So my child actor career was like I never tried anything. Teenager கொஞ்சம் நான் struggled. I was not looking like ஒரு மெச்சூர்டாக தெரியல. ஐ வாஸ் லிட்டில் டைனி அண்ட் மை ஃபேஸ் வாஸ் லைக் ரொம்ப சைல்டிஷாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் டினை பண்ணாங்க என்னோட நடிக்கிறதுக்கு. அண்ட் தே நோ மீ அஸ் அ பேபி ஆக்டர். ஸோ ரஜினி சாருக்கு இருந்த தைரியம் அங்கே மலையாளத்தில் நிறைய ஹீரோஸ்க்கு கிடையாது. அதனால எல்லோரும் குழந்தை அவளோடலாம் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது பண்ணாங்க. எனக்குமே வந்து ஐ டென்ட் கோ டு காலேஜ், எனக்கு காலேஜ் அம்மா அனுப்பலை. ஸோ எனக்குமே வந்து அந்த ஏர்லி டீனேஜில் 14+ ஐ ஸ்டார்டட் மை கெரியர், my second round. So it was like difficult for me, like நம்ம child actor நம்மள ட்ரீட் பண்ணதுக்கும் ஒரு கேர்ளா நம்மள ட்ரீட் பண்ணதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. I was mentally getting disturbed because of that. Like எப்படி பேசணும், எப்படி பழகணும் தெரியும். அங்கிள்னு கூப்பிட்டவங்கள அங்கிள் கூப்பிடாதுன்றாங்க. நம்மளுக்கு சார் எல்லாம் வராது. அங்கிள்னா நம்ம அங்கிள் தானே கூப்பிட்டுட்டு இருந்தோம், திடீர்னு அங்கிள் கூப்பிடாத கோவப்படுறாங்க நமக்கு. ஸோ இட் வாஸ் லைக் ரொம்ப கிளம்ஸியாக இருந்தது. அப்போது ஒரு பீரியடில் என்னாச்சுன்னா ஐ சோஸ் லைக் எனக்கு இது ஸ்மால் ஸ்க்ரீன் நல்லா இருந்தது. அப்போது அங்கே வந்து நம்மளை ஒரு மாதிரி குயின் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. சின்ஸ் வி ஆர் கம்மிங் ஃப்ரம் பிக் ஸ்க்ரீன் இண்டஸ்ட்ரியில் இருந்ததுனால அங்கே ஒரு மரியாதை, அங்கே ஒரு இதெல்லாம் இருந்தோடனே நான் அம்மா கிட்ட இல்லைம்மா நான் மூவியே பண்ணல, நான் சீரியலே பண்ணுறேன்னு அடம் பிடிச்சி கொஞ்ச நாள் இப்படியே பண்ணிட்டு இருந்தேன். தென் அகெயின் அப்பயும் சில ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு. ஐ ஹேட் டு டூ மூவிஸில். அது வர ஒரு 98 வரைக்கும் ஒரு ஹீரோயினாலாம் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஐ டுக் அ பிரேக். ஐ வாஸ் இன் டு ஸ்மால் ஸ்க்ரீன். தென் அகெயின் கேரக்டர் ஆக்டர்ஸாக ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் ஆச்சிம்மா மாதிரி ஆகணும். எங்கள் அம்மா வந்து எப்பவுமே நீ பெரிய ஹீரோயின் ஆகணும், நீ அம்பிகா ஆகணும், ராதா அப்படியெல்லாம் கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு நீ ஆச்சிம்மா மாதிரி இப்படியே தான் சொல்லிட்டே இருப்பாங்க. நான் சொன்னேன் நீங்கள் என்னம்மா ஆச்சிம்மா மாதிரி இல்லை, நான் ஆச்சிம்மா மாதிரிலாம் ஆக மாட்டேம்மா. நான் பெரிய பொண்ணானா 10 படம் நடிப்பேன், ஒரு டேரக்டரை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடுவேன், இல்லைன்னா அமெரிக்கா கல்யாணம் பண்ணிட்டு போய் இப்படி தான் நான் சொல்லுவேன். பட் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் த்ரூ அவுட் இந்த டைட்டானிக் பார்ட்டி மாதிரி நடிக்கணும், அதுதான் எங்கள் அம்மா ஆசை. எங்கள் அம்மா ஆசை தான் நடக்குது. நானும் கல்யாணம் ஆகிட்டு பிரேக் எடுத்துட்டு போயிடலாம், எனக்கு வேணாம் சினிமா அப்படின்னு நினச்சாலும் என்ன மீடியா விடவே மாட்டேங்குது. எப்படியோ சுற்றி அடிச்சு நான் திருப்பியும் வந்துடுறேன். ஸோ நானே எதுக்கு வாயில சொல்லிக்கிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு ஓகே டைட்டானிக் பார்ட்டின்னு நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். டைட்டானிக் பார்ட்டிய வரைக்கும் நான் மீடியாவில் ஏதோ பண்ணிட்டு தான் இருப்பேன். Great. So now you've been as a childhood actress, childhood artist இருந்திருக்கீங்க, then voice over கொடுத்துருக்கீங்க, then now also as a this thing now வேற என்னென்னலாம் நீங்க பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? Now you've told about 2-3 areas where you worked. Anything else which people don't know? People don't know like my social service. அதுவும் people தெரியும்னு நினைக்கிறேன். நான் like I was into ஜல்லிக்கட்டில் ஃபுல்லாக இருந்தேன். I'm completely into that. அதுக்கப்புறம் நெடுவாசலில் போய் 2-3 நாள் உட்காந்துட்டு வந்தேன். இவ்வளோ பண்ணேன். அதுக்கப்புறம் திருப்பி நடிகர் சங்கமில் இருந்தேன். நடிகர் சங்கமில் விஷால் டீமில் ஒரு ஐ ஹேட் டு 4 years மேலே சர்வீஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அது அடுத்த எலெக்ஷனோட பாக்ஸ் இன்னும் கவுண்டிங் இல்லாமல் அங்கே உட்காந்துட்டு. அப்புறம் ஸ்மால் ஸ்க்ரீனில் ஐ வாஸ் வைஸ் பிரசிடென்ட், அங்கே அசோசியேஷனில் ஐ வாஸ் வைஸ் பிரசிடென்ட். அதுக்கப்புறம் திருப்பி எலெக்ஷன் வருது. ஸோ ஐம் ஒன் பர்சன், ஐ கான்ட் பி லைக் சிட்டிங் குவைட் அந்த மாதிரி என்னால் முடியாது. நான் அந்த நேரத்தில் ஐ ஃபர்கெட் தட் ஐம் உமன், ஐம் மேரிட் டு சம் ஒன், ஐ கேன் நாட், ஐ ஜஸ்ட் கிவ் வாய்ஸ் அவுட். சில்ட்ரன் சொல்கிறாங்க யூ ஹேவ் சில்ட்ரன். ஆமாம், குழந்தைங்க இருக்குது. அதை விடலாம் உலகத்தில் ஒரு பயங்கரம் ஒரு அம்மாவாக இருக்கிற கஷ்டம் ஒரு அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் டீனேஜர்ஸ், 2 teenagers, லைக் மை son is 17, my daughter is 13. லைக் ஓ மை காட், தே லைக் அவன் ஒன்று சொன்னால் இவனு சொல்லுவார். 2 பேரும் மெயின்டைன் பண்ணுறது இருக்குல்ல. அவர் வெளியே போயிடுவார், அவருக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம தான் ஃபோன் போட்டு முதல்ல நம்மளுக்கு தான் விஷயம் வரும். மம்மி அது பண்ணுற, மம்மி இது பண்ணுற, மம்மி அவன் வீட்டுக்கு உடனே இவருமே நம்மக்கிட்ட தட்டி விட்டுருவார். என்ன உங்கள் பையன் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்ட்டு இவரும் ஐயோ பைத்து பிடிச்சிடும். நம்மளால பீஸ்ஃபுல்லாக ஒர்க்கே பண்ண முடியாது. ஸோ இதை விட பெரிய டாஸ்க் இருக்க முடியாது. ஸோ ஐம் அ மதர். So yes, you have to say that. I'm a mother of 2 children, a boy and a girl, teenager. அதுக்கப்புறம் லைக் அதான் சொல்கிறேனே, எனக்கு எந்த இடத்துலையுமே போனால் என்னால் வாய்ஸ் அவுட் பண்ணாமல் இருக்க முடியாது. யாருக்காவது எனக்கு ப்ராப்ளமே இருக்காது, பட் நான் மற்றவங்களுக்கு குரல் கொடுத்துட்டே இருப்பேன்.
அது என்னோட மைனஸாக ப்ளஸ்ஸான்னு எனக்கு தெரியல. ஐ டூ தட், ஐ வில் டூ தட் டில் மை எண்ட் அண்ட் தட் இஸ் மை நேச்சர். ஸோ குட். Be yourself. Yeah, I am that. So now you've also sung some in some movies. Yeah, but அது ரொம்ப குழந்தை இல்லை. லைக் நான் ராஜா சார் கூட பாடியிருக்கேன்னா இட்ஸ் நாட் ப்ராப்பர் சிங்கிங். அந்த குழந்தைங்க வாய்ஸ் மாதிரி கொடுப்பாங்களா அந்த மாதிரி. நான் ராஜா சார் கூட பாடியிருக்கேன், எஸ்பிஎம் அங்கிள் எஸ்பிபி அங்கிள் கூட பாடியிருக்கேன், யேசுதாஸ் அங்கிள் கூட பாடியிருக்கேன். அப்புறம் ஒரு 4-5 songs in Malayalam. Don't tell me to sing right now because I totally don't remember. I'm not even a bathroom singer, so you can. Great. So இந்த இதில் வந்து they say ஆக்டிங் ஒரு நீங்கள் காமெடி ட்ராக்ஸ் நிறைய இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் அது வந்து அப்படியே கேஷுவலாகவே வருதுன்னு நினைக்கிறேன். இட் இஸ் தேர் நவ். ஹவு டிஃபிகல்ட் இஸ் இட் டு டூ தோஸ் சேட் கேரக்டர்ஸ், அழுகிற சீன்? அது ரொம்ப நேச்சுரல். எனக்கு இப்படின்னா வந்துடும். அப்படியா? ஓ வாவ். எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. எனக்கு அழுகிறது கஷ்டமே கிடையாது. காமெடி தான். லைக் வென் காமெடியில் என்னை கொண்டு வந்தது வந்து வடிவேல் சார் தான். ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் அ சீரியல் பொள்ளாச்சியில். அப்போ சடன்லி தட் ப்ராஜெக்ட் அங்கே நினைந்தேர் அவர் அப்ரோச் பண்ணி அம்மா கிட்ட கேட்டு சோனி வேணும் நடிக்கணும்னு சொல்லி ஐ டினைட். ஆக்சுவலி அட் த பிகினிங் ஐ செட் இல்லை எனக்கு காமெடி வராது. நான் நினச்சேன் காமெடி பண்ணுறது ரொம்ப அசிங்கமான ஒரு வேலைன்னு நினச்சிக்கிட்டு நான் அப்போது ஐ ஆக்சுவலி அது நான் ரொம்ப எனக்கு என் மனசுக்கு தெரியும் நான் ரொம்ப அவமானப்படுத்தின ஒரு ஜானர் அது. தென் இட் லைக் அந்த ஒரு படம் பண்ணேன், ரெண்டாவது ஒரு படம் பண்ணேன். தென் ஐ செட் லைக் நோ ஐ வாண்ட் கெட் மேரிட் அப்படின்னு. கல்யாணம் ஆகிட்டு when I was pregnant நான் அந்த படம் சேனலில் பார்க்குறேன். படம் சேனலில் பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக அவ்வளோ ஒரு நேச்சுரலாக நான் நடிச்சிருக்கேன். அதுதான் வடிவேல் சார் சொன்னார், இல்லைம்மா உனக்கு நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை சார் காமெடி பண்ணுற அளவு என்ன அழகாக இருக்கிறவங்க காமெடி பண்ண மாட்டாங்களா? இல்லை சார் எனக்கு காமெடி வராது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ இருமா நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு அவர் தான் அதை கொண்டு வந்தார். Then my comeback was like Vivek sir. I did a couple of movies with him also. Then அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் he only called and he said என்ன பண்ணலையா படம் எதுவும். நான் சொன்னேன், இல்லை சார் நாட் சீரியல் தான் பண்ணுறேன், குழந்தெல்லாம் பிறந்தது. அப்போ அவர் தான் சொன்னார், இல்லைம்மா உத்தம புத்திரன் ஒரு படம் வருது, ரொம்ப நாள் டேட்ஸ் வருமா தெரில, பட் என்னோடய ஒய்ஃப் அதை நீ பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன், நீ கொஞ்சம் எனக்காக வந்து பண்ணி கொடுன்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி he only made my comeback. So I'm a close friend of both of them. எனக்கு ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்டு, வடிவேல் சாரும் சரி விவேக் சாரும் சரி. விவேக் சார் லாஸ்ட் அதாவது இறந்து போகிறதுக்கு 1 week முன்னாடி கூட எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ எனக்கு ரெண்டு பேருமே வெரி க்ளோஸ். எப்போயும் வடிவேல் சார்கிட்ட இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸ் 2 மாதமாக பேசல, 2 மாதம் முன்னாடி நான் அப்பப்போ கால் பண்ணி பேசிட்டே இருப்பேன். என்ன சார் என்னாச்சு, ஏதாவது அவரை பற்றி வரும்ல, அந்த நியூஸ் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணி அவர் அதான் கலாச்சி சிரிப்பார், நானும் ஓகே ஓகேன்னு சொல்லுவேன். அதுமாதிரி விவேக் சார் சொல்லுவார், யூ ஆர் லைக், எனக்கு ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்னா அவர் எப்பவுமே சொல்லுவார், யூ ஆர் உன்னோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் செம்ம. அவர் எதாவது பேசினார்னா அதுக்கு எதாவது கவுண்டர் அடிப்பேன். அவர் சொன்னா செம்ம, நீ செம்ம சென்ஸ் ஆஃப் ஹியூமர், யூ ஆர் பியூட்டி வித் பிரெயின் அப்படின்னு எப்பவுமே அதை எப்பவுமே சொல்லுவார். வெரி ரேர்லி தட் காம்பினேஷன். ஸோ யூ ஆர் a rare combo, நீ பியூட்டி வித் பிரெயின் அப்படின்னுவாரு. இட்ஸ் a great compliment, he is a legend. ஸோ I was so happy. அந்த மாதிரி தான் லைக் காமெடி வந்து ஆக்சுவலி அதுதான் ஆக்சுவலி டிஃபிகல்ட்டான ஜானர். அழுகிறது டிஃபிகல்ட் கிடையாது. பர்டிகுலராக சீரியலில் நடிக்கிறதே ஒரு அழுகிறது, சீரியலில் நடிக்கிறதே ஒரு அழுகிறது தான். ஸோ அதில் பாசிட்டிவ் பண்ணிங்கன்னா அழாமல் இருக்க முடியவே முடியாது. ஆனால் சீரியல்லையுமே காமெடி பண்ணுறது தான் கஷ்டம். ஸோ காமெடி இஸ் ஹியூமர் இஸ் தி டிஃபிகல்ட் திங். ஓகே. அண்ட் இட் ஹேவ் டு ஃபால் நேச்சுரலி. வென் அது ஓவர் ஆக்டிங்காகவும் தெரியக்கூடாதுன்னா அதுதான் கஷ்டம். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த காமெடி பண்ணுறது வாஸ் யூ டோல்ட் இட் இஸ் ஜென்ரலி கொஞ்சம் கஷ்டம். வாட் ஆர் தி அதர்ஸ் டெல்? அவங்க அதான் லைக் இதில் அழுவுறது வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அழுவுறது ஈஸி தான். அதில் நீங்கள் கொஞ்சமாக அழுவுறீங்களா? நான் சொன்னல மை ஸ்கூல் இஸ் மலையாளம். So for me acting is natural. My acting is behaving. இது சொன்னா அது இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து only
ஆக்டிங் ஸ்கூல் போனவங்களுக்கு ஆக்டிங் படித்தவங்களுக்கு தான் தெரியும், ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஃபார் மீ ஆக்டிங் இஸ் பிஹேவிங். ஒரு கேரக்டர் கொடுத்தாங்கன்னா அந்த கேரக்டராக நான் பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஹோல் பாடி லாங்குவேஜில் இருந்து ஐ டேக் கேர் ஆஃப் தட். ஐ டோன்ட் irrespective ஆஃப் பிக் ஸ்க்ரீன் ஸ்மால் ஸ்க்ரீன், ஐ டேக் கேர் ஆஃப் தட். லைக் நான் வந்து என்ன போடணும் என்ன பண்ணணும், அந்த இதுதான் என்னோட கேரக்டர்னு சொல்லிட்டாங்கன்னா அது மிடில் கிளாஸா இல்லை ரிச்சா இல்லை ரொம்ப லோ கிளாஸா. ஸோ ஐ டூ தட். ரொம்ப பெரிய ஹோம்ஒர்க் இல்லைனாலும் ஐ பிளான் அண்ட் ஐ எக்ஸிக்யூட் தட் வே. பட் அழுவுறது வந்து ஆக்சுவலி ஈஸியான விஷயம். நான் சொன்னேன்ல, சீரியலில் நடிக்கிறதே ஒரு அழுகிற மாதிரி தான். ஸோ அதனால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் அழுகிறது கஷ்டம்னு சொன்னால் ஆக்டிங்கே கஷ்டம்னு தான் அர்த்தம். அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை. மூஞ்சி மூடிய பெரிய எம்ஜிஆர் சார் மாதிரி போய் செவத்தில் அப்படி சாஞ்சிடு நல்லா கூட அப்படியே அழுதுடலாம். பட் நீங்கள் சிரிக்க வைக்கிறதும் அந்த ஒரு சின்ன சின்ன காமிக்கலாக லைக் ஒரு அனிமேட்டடாக ஒரு சில ரியாக்ஷன்ஸ் கொடுக்கறதும், இட்ஸ் நாட் தட் ஈஸி. வென் த பீப்புள் லுக் அட் யூ அண்ட் தேர் ஸ்மைலிங்னா தட்ஸ் நாட் வெரி ஈஸி. இட் டசன்ட் கம். உங்களை பார்த்தோன்னே எல்லாருக்கும் சிரிப்பு வந்துருமா? உங்களை பார்த்து சிரிச்சா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? முதல்ல சும்மா ஒருத்தவன் பார்த்து என்ன பார்த்து ஏன்டா சிரிக்கிற என்ன அப்படின்னு தானே கேட்பீங்க. ஸோ வென் சம்மன் இஸ் ஸ்மைலிங் அட் யூ ஆர் யுவர் ஆக்டிங் ஆர் த எக்ஸ்பிரஷன்ஸ் மேக் சம்மன் எல்ஸ் ஸ்மைல்னா தட் இஸ் டிஃபிகல்ட். Great. So now to the audience, now you've had lunch also. I don't want to take too much of your time. Thank you. What do you want to tell the audience? Take home message. டேக் ஹோம். எல்லாருமே ஸ்டே ஹோமில் இருக்கும்போது என்ன டேக் ஹோம், எல்லாம் ஹோம் தான், எல்லாம் யூடியூப் ஆயிடுச்சு. பட் ஐ எம் டெல்லிங், முதல்லலாம் ஃபேமிலிக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டோம். இப்போ ஃபேமிலிக்கு நிறைய டைம் கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் வாட் ஐ ஃபீல் இஸ் யூ ஸ்டில் accustomed to like ரொம்ப attached to gadgets, செல்ஃபோன் அண்ட் யூடியூப். டூ மச்சாக அது உள்ளே போயிட்டு ஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் டூ மச்சாக அதில் போய் டூ மச்சாக அதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கறதுக்குன்னு கூட இருக்கிற விஷயங்கள் நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் டைம் கொடுங்க, அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா when we are in a run, எல்லாருமே everybody, children இருக்கட்டும், டீனேஜராக இருக்கட்டும், ஒரு மிடில் ஏஜ், everybody is in a run. எல்லாருமே ஒரு விஷயத்தை நோக்கி இல்லை பணத்தை நோக்கி இல்லை கொஞ்சம் பணம் இருக்கிறவன் இன்னும் பணத்துக்காக ஓடுறான், கொஞ்சம் சுத்தமாக பணம் இல்லாதவன் பணத்துக்கு ஓடுறான், அப்புறம் கொஞ்சம் பணம் ஆகிடும், அப்புறம் அந்த பணத்துக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாகிடும், அப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஒரு எம்பையர் ஆகிடும், அந்த எம்பையரை காப்பாற்றுறதாயிடும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அ ரன். அந்த ரன்னில் வந்து don't fail to live the moment. அதுதான் என்னோட ஒரு live the moment, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். well said. ஸோ இன்னைக்கு இப்போ பற்றி நினைங்க, நீங்கள் பின்னாடி நடந்ததை பற்றி யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம், அவர் நடக்க போகிறத பற்றி நீங்கள் வந்து பிளான் பண்ணி வந்து இந்த ப்ரெசென்ட்டை விட்டுறாதீங்க அப்படிங்கிறாங்க. ஃபேண்டாஸ்டிக். வெல் செட் மேம். தேங்க்ஸ் a lot for your time. Thank you. It was fun too. எல்லாருக்கும் என்னோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். very very happy new year. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். சேலத்தில் வந்து மேடம் இந்த டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் we like to see you more with the social causes as well, and all your dreams may come true. Thank you so much. Thank you. உங்கள் ஜவஹர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜவஹர் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.